எலிவேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த 3 BHK வீட்டை டூப்ளக்ஸ் டைப்பில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. எலிவேஷன் பார்க்க நல்லா பெருசாக கிராண்டாக இருக்கணுங்கிறதுக்காக G+1 டைப் வீட்டை ஃப்ரண்ட்டில் ஹெட்ரூமோட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி G+2 டைப் வீடு மாதிரி நல்லா பெருசாக கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அவுட் சைடில் மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயும் கிராண்டாக ஸ்பேஷியஸாக இருக்கணுங்கிறதுக்காக கிரவுண்ட் ஃப்ளோர் அண்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுலேயுமே ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. இந்த வீட்டோட அடுத்த ஹைலைட் என்னென்னா இன்னர் ஸ்டேர்கேஸ் ஏரியா. சங்கன் ஃப்ளோரிங் அமைச்சு அங்கே ஒர்க்கிங் ஸ்பேஸும் அது போக உட்காரத்துக்கு வசதியாக கிரானைட் ஃபினிஷில் திணையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நிறைய வெளிச்சத்துக்காக சீலிங்கில் ஜாலி ஒர்க்கோட பெரிய ஸ்கைலைட்டும் கட்டி ஸ்டேர்கேஸ் ஏரியாவை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர் லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக வீடு முழுக்க தேவையான இடங்களில் பெரிய பெரிய ஜன்னல்களும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் சொல்லணும்னா ஆர்கிடெக்சரல் டிசைனில் வீடு நல்லா வசதியாக சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த வீடு கட்ட எவ்வளோ செலவாச்சு, இந்த மாதிரி இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 4.1 சென்ட், அதாவது 1800 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2850 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் ஷேப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஒயிட் கலரில் பிளான் பண்ணி பார்டர்ஸ்க்கு போகிற டார்க் கிரே கலர் கொடுத்து நிறைய கிரில் ஒர்க்ஸோட எலிவேஷனை கான்டெம்பரரி ஸ்டைலில் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு மைல்டு ஸ்டீல் வித் உட் டிசைன் HPL சீட்டில் பெரிய கேட் சின்ன கேட்டுன்னு 2 கேட் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ரைட் சைடில் 14x13 அடி சைஸில் கவர்டு கார் பார்க்கிங். தரைக்கு முழுவதும் 2x2 அடி சைஸில் செக்குடு பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு போகிற 4x2 அடி சைஸில் வெர்டிஃபை டைல்ஸும் வச்சுருக்காங்க. கார் பார்க்கிங் பக்கத்தில் சவுத் ஈஸ்டில் சிட் அவுட் ஏரியா. சைஸ் 14x8. உட்காரத்துக்கு வசதியாக கிரானைட் ஃபினிஷில் தின்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கீழே பூரா ஷூராக் கொடுத்துருக்காங்க. இந்த சிட் அவுட்டோட சீலிங்க்கு மட்டும் ஓப்பனிங் விட்டு கிரில் ஒர்க் பண்ணி அதுக்கு பூராமே கிளியர் பாலிகார்பனேட் ஷீட்டில் கவர் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 5x5 இந்தியன் டாய்லெட் டைப். வீட்டோட மெயின் டோரை நல்ல ஹெவியான தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 20x16. வீடு முழுக்க தரைக்கு 5.25x2 அடி சைஸில் சாட்டின் ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. வெஸ்ட் வாலில் ஃப்ளூட்டட் பேனல்ஸில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய டிவி யூனிட் செஞ்சு அதில் ஸ்டோரேஜ்க்காக பேஸ் கேபினெட்டும் டெக்கரேட்டிவ் எலிமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக சைடில் ஷோகேஸ் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. இதனால் வீடே பார்க்க நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக இருக்குது. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் என்றாரோ. சைஸ் 20x8. சென்டரில் கிரானைட் ஃபினிஷில் பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப். கிச்சனில் 3 பக்க வால்ஸுக்கு பூராமே டைல்ஸ் ஒர்க். டேபிள் டாப்புக்கு பூரா கிரானைட் ஃபினிஷிங். கீழே பூரா பேஸ் கேபினெட், மேலே ஓவர்ஹெட் கேபினெட், அதுக்கு மேலே லாட் செல்ஃப் கொடுத்து பூராத்துக்குமே ஒரே மாதிரி கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. குக்கிங் கேஸ் சிலிண்டரை நம்ம அவுட் சைடில் ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் உள்ள இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் அடுத்து 10x8 அடி சைஸில் ஒரு பெரிய காமன் ஏரியா. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ் ஏரியா. இதுக்கு பார்த்தீங்கன்னா சங்கன் ஃப்ளோரிங் அமைச்சு அங்கே இன்னர் ஸ்டேர்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க.
பகல் பொழுதுல வீட்டுக்குள்ள அதிகப்படியான சூரிய ஒளி வரணுங்கிறதுக்காக சீலிங்ல பெரிய ஸ்கைலைட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அங்க ஜாலி ஒர்க்கோட சென்டர்ல ஒரு பெரிய ஹேங்கிங் லைட்டும் மாட்டிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியால உட்காரத்துக்கு வசதியா கிராண்ட் ஃபினிஷ்ல திண்ணையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த காமன் ஏரியால ஒரு பெரிய எக்ஸிட் டோர் கொடுத்து அவுட் சைட்ல 6க்கு 8 அடி சைஸ்ல ஒரு சிட் அவுட் ஏரியா பிளான் பண்ணிருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியா, இங்கே துணி துவைக்கிறதுக்கான மேடை அமைச்சிருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியா அடுத்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தனி பூஜா ரூம், சைஸ் 5.5 × 4.5. அடுத்து சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 17க்கு 11. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே போகிற வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ரூம், சைஸ் 6க்கு 5.5. உள்ள ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசினும் அது போக வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 5க்கு 6.5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். கிரீன் கலரில் மார்பிளும் பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் கிரைண்ட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில கிளியர் டஃபன் கிளாஸ் வித் SS ஹேண்டோட கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள அதிகப்படியான வெளிச்சமும் காற்றும் கிடைக்கணுங்கிறதுக்காக நிறைய ஜன்னல்களும் அது போக ஸ்கைலைட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 17க்கு 11. இது ட்ரெஸ்ஸிங் ரூம், சைஸ் 6.5க்கு 5.25. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 6.5க்கு 5.25. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்டர், ஹெல்த் ஃபாசெட், கிளாசெட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஜாக்வார் அண்ட் ஹிண்ட்வேர் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. பேசேஜ் அடுத்து 12.5க்கு 8 அடி சைஸில் லாஞ்ச். கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. லாஞ்சில் இருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 17க்கு 11. ட்ரெஸ்ஸிங் ரூம், சைஸ் 5.5க்கு 5.25. இந்த வீட்டில் 3 பெட்ரூம்ஸ்க்குமே தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூமோட சைஸும் 5.5க்கு 5.25. அடுத்து லாஞ்சில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனி கென்றாரோ, சைஸ் 24க்கு 11. சைடில் இந்த பெர்கோலா டிசைன்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்கிறது பார்க்க டிசைனாக நல்லா இருக்கு. தரைக்கு பூராமே மேட் ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. கிராண்ட் எலிவேஷன் டிசைனுக்காக ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா
பெர்கோலா டிசைன்ஸோட பெரிய ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு சேலுக்கு இல்லை. பீகான் ஆர்கிடெக்ட்ஸ் வந்து கிளைண்ட்டுக்கு ஈரோட்டில் கட்டி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் டிசைனில் வித்தியாசமாக ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமா? பீகான் ஆர்கிடெக்ட்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க ஃபோன் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். மேலே டெர்ரஸ் போகிறதுக்கு ஃபோல்டபுள் டைப்பில் லேடர் கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் பிளான், கன்ஸ்ட்ரக்ஷன், இன்டீரியர் டிசைன், எலிவேஷன், கன்சல்டிங், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், டர்ன்கி ப்ராஜெக்ட், ட்ரெடிஷ்னல் ஹவுசஸ், கமர்ஷியல் பில்டிங், இந்த மாதிரி எல்லா ஒர்க்ஸும் பீகான் ஆர்கிடெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.